வணக்கம். நமது தொழில் சார்ந்த உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 இன்ச்சஸ்ஸு ஃப்ரேம்லெஸ் டிவி. இதில் இந்த ஃப்ரேம்லெஸில் டிஎஃப்டி கழட்டுறதுல நிறைய ப்ராப்ளம் இருக்குது, நிறைய பிரேக் ஆகிடுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஷீட் சைடில் விட முடியாமல் பார்த்திங்கன்னா இந்த பீடிங்கை ஒட்டியே கரெக்டாக டிஎஃப்டி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதே 32லேயும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷீட்டு நம்ம பேனலுக்குள்ளே இந்த ஷீட் இருக்கும். உங்களுக்கு டெஃப்யூசரு, கலர் ஃபில்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் எது ரொம்ப தின்னாக மெலிசாக இருக்கோ அந்த ஷீட்டை நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒரு லென்த்தான ஒரு ஷீட் வச்சுருக்கோம். இது நான் 32 இன்ச்சஸ்க்காக எடுத்து வச்சுருக்கேன். இதில் 250 இன்ச்சஸ் வரைக்கும் இதில் நான் ரிமூவ் பண்ணேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம இப்போ பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா இந்த சைடில் நம்ம பீடிங்கில் விடும்போது பீடிங்கை ஒட்டியே இருக்கும். அந்த ஃப்ரேமுக்கான ஒரு சின்ன டெக்னிக்கல். இதில் முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன ஷீட்டை ஃபஸ்ட்டு நம்ம பேனலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு ஸ்கொயர் கட் பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ணுறீங்கன்னா, டிஎஃப்டியில் இங்கே சேஃப்டிக்காக கை வச்சுக்கணும். சைடில் லேசாக இப்படி இன்சைடில் பிளைண்ட் மோடுன்னு சொல்லுவாங்க. பிளைண்டாக இப்போ டாக்டர்லாம் எண்டோஸ்கோபிக்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மெத்தேடு தான் இது. சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி லேசாக இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பீடிங் வரைக்கும் இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் லேசாக இப்படி ஷேக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இன்சைட்லேயே அது கட் ஆகிடும். இப்போ இந்த பீடிங்கில் கிளாஸ் மேலே நம்ம விரலை வச்சுக்கணும். இப்படி லேசாக அப்படி இன்சைடில் அப்படியே கட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த பேஸ்ட் ரிமூவ் ஆகிடும். கொஞ்சம் மெதுவாக பண்ணணும். டிஎஃப்டி இந்த இடத்துல சேஃபாக நம்ம பிடிச்சிக்கணும். மேலே இந்த இடத்துல ஒரு ஃபிங்கர் வச்சுக்கணும். ஏன்னா மேலே தூக்கிடுச்சுன்னா டக்குன்னு அந்த கார்னர் கட் ஆகிரும். அதனால் மெதுவாக நீங்கள் இப்படி ஸ்டாப் பண்ணிங்கன்னா பாருங்கள், இந்த எட்ஜு பாருங்கள் ஃபுல்லாக அந்த பேஸ்ட் கட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த ஷீட்டை மெதுவாக ரிமூவ் பண்ணிடுறீங்க. ரிமூவ் பண்ண பிறகு இந்த பெரிய ஷீட்டு நம்ம காமிச்சோம் இல்லைங்களா, இப்போ இந்த ஷீட்டை பார்த்திங்கன்னா பாருங்கள், அதோட எட்ஜ் எப்படி இருக்காங்க. இதை கரெக்டாக நீங்கள் ஒரு சாய்வாக அந்த பீடிங்குள்ளே கரெக்டாக போகிற மாதிரி இந்த பொசிஷனுக்கு பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ அந்த இடத்துல நீங்கள் இன்சைட்லேருந்து லேஸாக இப்படி நீங்கள் ஒரு சென்டிமீட்டர் கணக்கில் தான் நீங்கள் உள்ளே அனுப்பணும். மெதுவாக ஷேக் பண்ணக்கூடாது. இது லேஸாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு சென்டிமீட்டராக இந்த இடத்துல மேலே ஃபிங்கர் வச்சுக்கணும். ஏன்னா கிளாஸ் மேலே தூக்கக்கூடாது. இப்படி மெதுவாக நீங்கள் தள்ளிக்கிட்டே இருந்தீங்கன்னா பாருங்கள், மெதுவாக உள்ளே போகும். இந்த கார்னரில் மெதுவாக உள்ளே போய்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளணும். நீங்கள் நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கணும். பிடிக்கும் போதே ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கு தான் நீங்கள் அந்த ஷீட்டை பிடிக்கணும். ரொம்ப தூரத்தில் பிடிச்சிங்கன்னா ஷீட் இப்படி மடங்க ஆரம்பிக்கும். மடங்குனுச்சுன்னா இந்த இடத்துல கிளாஸ் உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் இங்கே ஒவ்வொரு சென்டிமீட்டராக மெதுவாக அந்த கார்னரை நுனி மட்டும் இந்த ஓரத்தில் இருக்கும். இந்த கார்னர் அந்த மாதிரி மெதுவாக நீங்கள் தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா இது பிளைண்ட் மோடு தான். உள்ளுக்குள்ளே அப்படியே ரப்பர் அந்த பேஸ்ட் ரிமூவ் ஆகிட்டே போகும் கொஞ்சம் கொஞ்சமாக கிளாஸில் இருந்து. இது சென்டிமீட்டர் கணக்கில் மெதுவாக பொறுமையாக நம்ம தள்ளிக்கிட்டே இருக்கணும். இது தள்ளிங்கன்னா உள்ளே போகும். இப்போ அந்த அளவு உங்களுக்கு தெரியும், அதை கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது 32 இன்ச்சு இந்த ஷீட்டில் இருந்து எடுத்துருக்கனால 24க்கு ஒரு அளவுக்கு தான் உள்ளே போகும். இப்போ பாருங்கள், க்ளீனாக போயிடுச்சு. இது ஃபைனல் ஸ்டேஜ். இப்போ உள்ளே போயிடுச்சா இல்லையானா அந்த இடத்துல ஒரு ஃபிங்கர் வச்சுட்டு மேலே ஷீட்டை வச்சு அளவு பார்த்தீங்கன்னா பாருங்கள், கரெக்டாக அந்த எட்ஜுக்கு போயிருக்கு. இந்த எட்ஜுக்கு வரைக்கும் கார்னர் வரைக்கும் போயிடுச்சு இந்த அளவில்.
கரெக்டாக. அதே மாதிரி 2 சைடுமே இப்போ இன்னொரு பக்கமும் அதே மாதிரி நம்ம பண்ணணும். அதே மாதிரி அந்த சீட்டை எடுத்துகிட்டு சின்ன சீட்டை மெதுவாக இன்செர்ட் பண்ணி இந்த 4 கார்னரையும் ஒரு ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா போதும். இப்படி சுற்றணும். இப்படி சுற்றிக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா இந்த ஓரத்தில் இருக்க பீடிங் ரப்பர் வந்து கட் ஆகிடும். இந்த இடத்துல வந்து சேஃப்டிக்கு ஃபிங்கர் நீங்கள் வச்சுக்கணும். ஆனால் டிஎஃப்டி வந்து ஆடிடக்கூடாது. இப்படி லேசாக இப்படி சுற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா 4 கார்னரையும் மெதுவாக அந்த ஓரத்துலேருந்து ஒரு இன்ச்சுக்கு நமக்கு வந்து கேப் கிடச்சிடும். இப்போ அந்த கேப் வந்தது பிறகு நம்ம இப்போ பாருங்கள், இந்த ஷீட் வந்து கரெக்டாக உள்ளே இன்செர்ட் ஆகிடுச்சு கார்னரில். இப்போ இந்த இடத்துல இருக்க பேஸ்ட்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு இதே மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம அந்த சீட்டை எடுத்துடுறோம். அடுத்தது பெரிய சீட்டை வந்து நம்ம லென்த்தாக இருக்கக்கூடிய சீட்டை இன்செர்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி அந்த கார்னரை மேலே ஃபிங்கர் வச்சுட்டு கரெக்டாக அந்த கார்னரில் ஓப்பன் ஆகிருக்க இடத்துலேருந்து மெதுவாக சென்டிமீட்டர் கணக்கில் மெதுவாக உள்ளே தள்ளணும். சீட்டை வந்து நேர் பண்ணிடக்கூடாது. இது பாருங்கள், கிராஸாக இருக்குது பாருங்கள். இந்த கார்னரில் அந்த அதோட எட்ஜு மட்டும், நுனி மட்டும்தான் அந்த பிளாஸ்டிக் பீடிங்கில் உரசுற மாதிரி அப்படியே கொண்டு போகணும் பிளைண்டாக. இப்படியே நீங்கள் கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா பொறுமையாக போகணும். பாருங்கள், இந்த இடத்துல இந்த கிளாஸ் இப்படி ஷேக் ஆகும். இப்படி ஆகாமல் ஃபிங்கர் வச்சுக்கணும் நீங்கள் இந்த இடத்துல சேஃப்டிக்காக. பாருங்கள், ஈஸியாக வந்து அது உள்ளே போகுது. ரொம்ப பொறுமையாக நிதானமாக பண்ணணும். ஏன்னா டிஎஃப்டி பிரேக் ஆகாமல் இருக்கணும். அதுக்காக பொறுமையாகவும் நிதானத்தையும் கடைப்பிடிக்கணும். ஏன்னா கொஞ்சம் பழகிடுச்சு அந்த மாதிரி பண்ணி. ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறதா இருந்ததுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை பண்ணுங்கள். பாருங்கள், ஒவ்வொரு சென்டிமீட்டராக உள்ளே நான் அமைச்சிக்கிட்டே இருக்கேன். பாருங்கள், ஹெட்ஜுக்கு போயிடுச்சு. இப்போ அப்படியே மெதுவாக நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். பாருங்கள், அளவு பட் டோட்டலாக ரெண்டு பக்கம் உள்ள பேஸ்ட்டும் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணுறீங்க, லேசாக ஒரு ஷீட்டை இந்த பக்கம் வச்சுருக்கீங்க. அதே மாதிரி பேனோட இந்த சைட்லேயும் லேசாக ஒரு ஷீட் வச்சுட்டு, இல்லை விசிட்டிங் கார்டோ ஏதோ ஒன்று வச்சுட்டு பாருங்கள், லேசாக தூக்குனிங்கன்னா பேஸ்ட்லாம் பாருங்கள் ரிமூவ் ஆகிடும். 2 பக்கத்துலேயுமே இப்போ 2 பக்கமும் அழகாக ரிமூவ் ஆகிடும். இப்போ பேக்கில் இருக்கிறதும் அதே மாதிரி அந்த பெரிய ஷீட்டில் விட்டுட்டு நீங்கள் லேசாக அதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி ஷேக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல்லாக வந்துடும். ஏன்னா இது நான் மட்டும் சிங்கிளாக இருக்கிறதுனால பேனல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிடிக்கணுன்னால கொஞ்சம் நேரம் வீடியோ கட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரிமூவ் ஆன பிறகு பாருங்க, இங்கே ஏதாவது விசிட்டிங் கார்டு ஏதாவது இந்த கார்னர்ஸில் நம்ம சேஃப்டிக்காக திரும்ப அந்த பேஸ்ட் வந்து உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒட்டியிருக்கோம். இந்த சைடில் சொருகியிருக்கோம் சேஃப்டிக்காக. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சைட்லேயும் அதே மாதிரி ஒரு ஷீட்டை நம்ம வச்சிடறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகிடுது இல்லைங்களா சைடில். இப்போ இதிலேருந்து என்ன பண்ணுறோம், அந்த லென்ஸ் ஷீட்டை வந்து ஒரு இன்ச் பை இன்ச்சாக இன்சைடில் நம்ம விடுறோம். இப்போ என்ன ஆகுனா இந்த இன்சைடில் இருக்குது பாருங்கள், இந்த கேப் வந்து இல்லாமல் இருக்குது. அப்போ அதுலேயும் வந்து அதே மெத்தடில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்செர்ட் பண்ணணுமா, ஈஸியாக வந்து இப்படி லேஸாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சென்டிமீட்டராக ஷேக் பண்ணிக்கிட்டே போகணும். இது பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா இந்த டிஎஃப்டி பாருங்கள் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக ரொம்ப சேஃப்டியாக கேர்ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு பேனலை கழட்டிக்கலாம். இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பொறுமை வந்து ரொம்ப அவசியமானது. இதை வந்து அர்ஜெண்ட்டாக கழட்டணும் அப்படின்லாம் நினைக்காம ஒரு கேர்ஃபுல்லாக கழட்டிங்கன்னா நமக்கு இந்த உழைப்புக்கான பணம் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா பேனல் பிரேக் ஆகிடுச்சுன்னா கஸ்டமர்கிட்ட பணம் வாங்க முடியாது, நமக்கு அந்த வருமானமும் போயிடும்.
அதனால் சின்ன சின்ன விஷயங்களை இந்த மாதிரி யோசித்து நம்ம பண்ணும்போது நம்மளோட தொழிலை வந்து நல்லா சிறப்பாக வந்து பண்ண முடியும். பாருங்கள், இந்த சைட்லேயும் வந்து கம்ப்ளீட்டாக ஈஸியாக ரிமூவ் ஆகிடுச்சு. இது ஏன் இப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சு பக்கமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு இந்த இடத்த பிளேஸை வந்து நல்லா கேட்ச் பண்ணிக்கும். ஏன்னா சின்னதாக நம்ம ஒரு இந்த கார்னரு இந்த மாதிரி பீடிங் விடும்போது ரொம்ப பாருங்கள் ஹார்டாக இருக்கும். அதே டைமில் வந்து டிஎஃப்டியை வந்து உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 2.5 இன்ச்சுக்கு வந்து அந்த பொசிஷனில் நொறுக்கும்போது அந்த பேனலையும் பிடிச்சிக்கும், இந்த பீடிங்கையும் வந்து சேஃப்டியாக பிடிச்சிக்கும். அதனால் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தேடு. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக, பாருங்கள் இப்போ சைடில் வருது பாருங்கள். இப்போ இவ்வளோ ஃப்ரீயாக வந்து ஈஸியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டைம் மிச்சம்தான், ஆனால் பொறுமை நிதானமும் நம்ம பண்ணும்போது ஈஸியாக இந்த வேலைகள்லாம் நம்ம முடிச்சிடலாம். நன்றி, வணக்கம். சரவணன் சாமி எலக்ட்ரானிக்ஸ் சேலம். பார்த்திங்கன்னா இதை ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த ரப்பருக்கு இடையில் வந்து அந்த ஷீட் வந்து போயிட்டு அழகாக நமக்கு வந்து கட் பண்ணி கொடுத்துரும். இந்த டிஎஃப்டி செல்லுக்கும் இந்த ரப்பருக்கும் இடையில் இப்படி போகும். இப்படி போகும்போது அழகாக உங்களுக்கு டிஎஃப்டி செல்லை உங்களுக்கு அழகாக டேமேஜ் இல்லாமல் அழகாக உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். பாருங்கள், இந்த பேனல் வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு சேஃபாக.